ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி மிரப்பாக்காய பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் பன்னீரை கொஞ்சம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் போல் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்லாம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைண்டா கடலை மாவு இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைண்டா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்ல கலர் கொடுக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4-5 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை தக்காளி சேர்க்குறீங்கன்னா லெமன் ஜூஸ் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படியே எல்லாம் கூட்டானது போல தான் இருக்கணும் பன்னீரில். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பொரிக்கிறீங்கன்றா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை பொறுமையாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இது போல் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே ஒரே ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்குறீங்க ஒரு வேளை அப்படின்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு லெமன் ஜூஸில் இருக்கிற புளிப்பு போதுன்றதுனால தக்காளி எக்ஸஸாக சேர்க்கலை. வெங்காயம் இது போல் வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது மசாலாவுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை லைட்டாக கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி பன்னீர், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நாளைக்கு நம்மளோட 3rd கிவ்அவே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரியே 3rd கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.